இந்த 3 தாரக மந்திரங்கள்ல நம்ம எஸ்ஐபி எஸ்டிபி பத்தி பார்த்தோம். இப்போ வந்து எஸ்டபிள்யூபின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். எஸ்டபிள்யூபி அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு ரொக்கத்தொகை நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கு. அந்த ரொக்கத்தொகையை நம்ம வந்து முதலீடு பண்ணிட்டோம். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு கடந்த ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமாவோ வந்து நான் எஸ்ஐபியில முதலீடு பண்ணி ஒரு ரொக்கத்தொகையை வந்து நான் இன்னைக்கு சேர்த்துட்டேன். எனக்கு வந்து மாதம் ஒரு வருமானம் அதுல இருந்து வரணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். எஸ்டபிள்யூபின்னா மாதம் ஒரு தொகை, அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இது உங்களோட டோட்டல் மொத்த தொகையில இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த தொகையை வந்து மாதம் நீங்க வந்து உங்களோட அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க நீங்க எந்த ஸ்கீம்ல வேணாலும் முதலீடு பண்ணிட்டு அந்த ஸ்கீம்ல இருந்து வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். அதாவது லார்ஜ் கேப் ஃபண்டா இருக்கலாம், மிட் கேப் ஃபண்டா இருக்கலாம், ஸ்மால் கேப்பா இருக்கலாம், இல்ல ஹைபிரிட் ஸ்கீமா இருக்கலாம். எல்லாத்துலயுமே வந்து எஸ்டபிள்யூபி வசதிகள் இருக்கு. ஆனா பொதுவா வந்து இந்த எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதம் வித்ட்ரா பண்றதுனால பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கேபிட்டல், அதாவது உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மொத்த அன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து மேலையும் கீழையும் ஏற்ற இறக்கத்துக்கு வந்து உட்பட்டதா இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹைபிரிட் ஸ்கீம், அதாவது வந்து ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் இல்லைன்னா வந்து ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க வந்து எஸ்டபிள்யூபி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் ஸ்கீம்ல வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 65% வரைக்கும் வந்து உங்களுக்கு ஈக்விட்டியில இருக்கும். பேலன்ஸ் 30ல இருந்து 35% வரைக்கும் டெட் ஸ்கீம்ல இருக்கிறதுனால அது ரொம்ப பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது. இதே வந்து இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 10%ல இருந்து 90% வரைக்கும் ஈக்விட்டியில இருக்கும். ஆனா பொதுவா இன்னைக்கு உள்ள எல்லா ஸ்கீமோட ஆவரேஜ் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 60% வரைக்கும் வந்து அவங்க ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்றவாறு அவங்களும் வந்து அந்த அசட் அலோகேஷன், அதாவது ஈக்விட்டிக்கு எவ்வளவு மாத்தணும், டெட்டுக்கு எவ்வளவு மாத்தணும் அப்படிங்கிறது ஆட்டோ அசட் அலோகேஷனா பண்றதுனால அதுல வந்து பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். அதனால வந்து ஒரு எஸ்டபிள்யூபி பண்றோம் அப்படின்னாக்க ஒரு ஹைபிரிட் ஸ்கீம்ல வந்து பண்றது மிகவும் நல்லது. இதே மாதிரி அதனால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த கேபிட்டல் கெயின்ஸும் வந்து ரொம்ப பெருசா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்துக்கு வந்து 1,25,000 வரைக்கும் ப்ராஃபிட் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு நம்ம லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. அந்த 1,25,000க்கு மேல என்ன வருதோ அதுலதான் வந்து உங்களுக்கு நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% கட்ட போறீங்க. இதை தவிர நம்ம வித்ட்ராயல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம யூனிட்டா தான் வந்து வித்ட்ரா பண்ணுவோம். அந்த யூனிட்டா வித்ட்ரா பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகை கேபிட்டல்ல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகை ப்ராஃபிட்ல இருந்து வித்ட்ரா ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெருசான ஒரு இம்பாக்ட் வந்து அந்த கேபிட்டல் கெயின்ஸ்ல இருக்காது. அதனால எஸ்டபிள்யூபி வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு மாத வருமானத்திற்கோ இல்ல குவார்டர்லி வருமானத்திற்கோ ஒரு சிறந்த வழிமுறையாகும்.